எல்லாருக்கும் இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னா பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா ஆன்லைன்ல எப்படி சம்பாதிக்கிறது சொல்லிட்டு செகண்ட் டியூட்டோரியல் வீடியோ இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன். அதனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. கொஞ்சம் லென்த்தா இருந்தாலும் தெளிவா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவேன். அதனால வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு எல்லா விஷயம் எந்த டவுட் இல்லாம கிளாரிபிகேஷனோட உங்களால புரியும். அதனால வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த கீழே இருக்க என்னோட இதில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே இந்த பெல் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது இந்த வீடியோ கீழே உங்களுக்கு இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும், அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் அப்கமிங் வீடியோ சீக்கிரம் இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுக்க போற ஆன்லைன் ஒர்க்கை நான் டீப்பா நான் சொல்லி தர போறேன். ஆனா அந்த டீப் விஷயத்துல ஆரம்பிக்கிறது முன்னே ஒரு விஷயம் நான் முதல்ல சொல்லிடுறேன். ஆன்லைன்ல ஒர்க் பண்றது ரொம்ப சர்வசாதாரணமா நினைச்சிக்காதீங்க. ஆன்லைன்ல ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி சராசரியா நீங்க வெளியில போய் வேலை செய்யற அந்த எஃபர்ட் தான் ஆன்லைன்ல ஒர்க் பண்ண முடியும். அப்படி நீங்க ஒர்க் பண்ணாதான் ஒரு மந்த்லி ஒரு நல்ல ஒரு ஏர்னிங் நீங்க பண்ண முடியும். அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். ஏன்னா எனக்கு தெரியும் நிறைய ஸ்கேமான வெப்சைட் இந்த காலத்துல நிறைய வெப்சைட் வந்துட்டு இருக்கு. அந்த வெப்சைட்டையும் தாண்டி நான் ஒரே ஒரு வெப்சைட்டை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுல ஏர்னிங்ஸ் அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் பண்ண அப்புறமா தான் நான் ஒரு வெப்சைட் நம்ம என்கரேஜ் பண்றோம். இது தனிப்பட்ட விதத்துல நான் இது செய்யறது நான் யோசிப்பேன். ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் அதுல லாபம் வந்தாதான் அது நான் ஒரு விஷயத்தை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதே மாதிரி நான் இந்த ஆன்லைன் பிசினஸ்ல ஒருத்தவங்க ரெஃபரல் பண்ணுங்க, அதே மாதிரி இந்த மாதிரி பண்ணுங்க, சாம்ப் கேஷ் அது மாதிரிலாம் என்னைக்கும் எக்காந்து கொண்டு நான் நம்மளோட சேனல் அது மாதிரி வராது. நான் ஒரு வெப்சைட் இன்ட்ரடியூஸ் பண்றேன்னா அதுல ஒரு லாபம் இருக்கணும். அது மாதிரி மக்களுக்கு அதால அவங்க பார்த்துட்டு மற்ற 4 பேருக்கு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு உதவியா இருக்கு. ஏன்னா ஒரு 4-5 பசங்க எங்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணாங்க, ரொம்ப கிரேட்னா நீங்க பண்ணது, விஐபி மாதிரி உள்ள பசங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நீங்க சொன்ன டாபிக் சொல்லி. லாஸ்ட் டைம் சொன்ன டாபிக் சொன்னாங்க. அதே மாதிரி லாஸ்ட் டைம் சொன்ன டாபிக் நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சாங்க. நிறைய பேருக்கு பிரச்சனை இருந்துச்சு. என்ன மாதிரி பிரச்சனைனா ஓப்பனா இந்த வீடியோ சொல்லிடுறேன். நம்ம கவர்மெண்டோட சர்வர் சொல்ல போனா நம்ம கவர்மெண்ட்ல 1000 நல்லா இருந்தாலும் சில குறைபாடுகள் வச்சிருக்காங்க. ஏன்னா மெயின்டெனன்ஸ் இல்ல, சர்வர் அவ்வளவுக்கு ஓவர்லோட் ஆகும்போது அது எப்படி பண்ணணும். ஏன்னா இப்ப இந்தியாவில் பாத்தீங்கன்னா நெருக்கி 1 மில்லியன் பேர் அந்த வெப்சைட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒர்க்கிங் ப்ராசஸ்ல இருக்கு, பணம் வந்துட்டு இருக்காங்க. சில பேருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கூட பண்ண முடியல. ஏன்னா நம்ம இந்தியாவோட கவர்மெண்ட் அவ்வளவுதான். நம்ம அதுலயே நம்ம குதிரையா நம்மளும் போட்டி போட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியதுதான். அதனால இது ஒரு சைட்ல வச்சுங்க. இன்னைக்கு நான் சொல்ல போற டாபிக் என்னன்னா பாத்தீங்கன்னா இந்த நிறுவனத்தை பத்தி நான் முதல்ல சொல்லிக்கிறேன். இந்த நிறுவனம் அபிஷியலா ஒரே ஒரு இன்டர்நேஷனல் நிறுவனம், இந்தியாவிலும் எல்லாருக்கும் பேர் போன நிறுவனம். இந்த நிறுவனத்தை பத்தி பேர் சொன்னாலே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த நிறுவனத்தோட ஒர்க் ரொம்ப சிம்பிளான ஒர்க். ஆனா இதை நான் ஃபுல்லா டிரைவா சொன்னாதான் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு புரியும். இல்லைன்னு நீங்க கமெண்ட் செக்ஷன் கேட்பீங்க. நான் என்ன கமெண்ட் கொடுத்தாலும் நான் ரிப்ளை கொடுப்பேன். ஏன்னா வியூவர்ஸ் எனக்கு ஒரு என்னோட குடும்பம் மாதிரி. என்னோட வியூவர்ஸ் நீங்க என்ன கேட்டாலும் நான் பதில் கொடுக்கணும்னு சொல்லுவது எனக்கு அதுக்கு எனக்கு கடமை இருக்கு. நான் அதை ரிப்ளை பண்ணி தான் ஆகணும். இந்த நிறுவனம் பேர் பாத்தீங்கன்னா யூசி ப்ரௌசர் சொல்லி ஒரு நிறுவனம். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. நார்மலா பாத்தீங்கன்னா வெப்சைட் யூசி ப்ரௌசர் வெப்சைட் வச்சிருக்காங்க, யூசி ஆப்ஸ் சொல்லி வச்சிருக்காங்க. நிறைய அவங்க நிறுவனம் இந்த ஜாவா செட்ல இருந்து இருக்கும்போது நீங்க யூசி ப்ரௌசர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த யூசி ப்ரௌசர் நிறுவனம் கடந்த ஒரு 3 மாதம் முன்னாடி யூசி நியூஸ்னு சொல்லி ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. யூசி நியூஸ் சொல்ல போனா இப்ப நார்மலா நம்ம யாஹூல வெப்சைட்ல போயிட்டு நம்ம ஒரு அபிஷியலா பிரைவேட்டான வெப்சைட்ல போயிட்டு நம்ம நியூஸ் படிப்போம்ல, நியூஸ் படிக்கிற மாதிரி இருக்கும்போது அதே மாதிரி யூசி நியூஸ்னு சொல்லிட்டு அவங்க யூசி ப்ரௌசர் நிறுவனம் ஒன்னு டெவலப் பண்ணாங்க. இந்த யூசி நியூஸ்ல என்னடா ஆன்லைன் ஒர்க் நீங்க யோசிக்கலாம். யூசி நியூஸ்ல என்ன மாதிரி ஒர்க்னு நினைச்சீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இவங்க யூசி ப்ரௌசர் நிறுவனம் என்ன யோசிச்சாங்கன்னா, நம்மளோட வெப்சைட் உலகம் முழுக்க பிரபலமாகணும், எல்லா மக்களும் நம்மளோட வெப்சைட்டை பார்க்கணும், எல்லா ஊர்ல எல்லா நகரத்திலையும் எல்லா சந்திலையும் நம்ம அவங்களுக்கு நியூஸ் தெரியணும். இப்போ ஒரு ஊர்ல ஒரே ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த நியூஸ் அவங்களுக்கு அப்டேட் ஆகணும். அதுக்கு அவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா, உலகம் முழுக்க அவங்களுக்கு மேன் பவர் வேணும்னு நினைச்சாங்க. உலகம் முழுக்க அவங்களுக்கு வேலை ஆட்கள் வேணும்னு நினைச்சாங்க. அது ஒரு சூப்பரான திட்டம் பண்ணாங்க. என்ன திட்டம் பாத்தீங்கன்னா யூடியூப்ல உள்ள அதே சேம் திட்டம் தான். இப்போ யூடியூப்ல பாத்தீங்கன்னா நிறைய சேனல் இருக்கு. தமிழ் சேனல் இருக்கு, யூடியூப் டெக் சேனல் இருக்கு. டெக் சேனல்ல உள்ள வீடியோ மாதிரி மத்தவங்க போடுவாங்க. அதே மாதிரி தான் யூசி நிறுவனம் ஒரு பிளான் பண்ணாங்க. என்ன நிறுவனம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு உங்க ஊர்ல இருக்க, நீங்க அமெரிக்கால இருக்கலாம், இந்தியால இருக்கலாம், இல்ல தமிழ்நாட்டுல இருக்கலாம், தமிழ்நாட்டுல மதுரையில இருக்கலாம், கோயம்புத்தூர்ல இருக்கலாம். உங்க ஊர்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நியூஸ் மட்டும் நீங்க டைப் பண்ணி, எப்படின்னா இந்த வேலையோட நோக்கம் என்னன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு அந்த சைன்இன் பண்ணணும். சைன்இன் பண்ணிட்டு ஒரு நியூஸ் கேட்டகரி நீங்க நியூஸ் போஸ்ட் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு பணம் தருவாங்க. அவ்வளவுதான்.
நியூஸ் போஸ்ட் பண்ணணும், பணம் வாங்கிக்கலாம். இந்த நியூஸ் போஸ்டிங்ல வந்து பல வித்தியாசமான கேட்டகரிக்கு சொல்லப்போனா வந்து இது வந்து ஒரு ஹாபியான விஷயம் தான். இதுல சொல்லப்போனா வந்து நீங்க டெக்னாலஜி ரிலேட்டடா எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு ஃபுட் ரிலேட்டடா எடுத்துக்கலாம், இல்ல ஆட்டோமொபைல்ஸ் ஒரு கார் ரிலேட்டடா எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து எந்த கேட்டகரி ஒரு ஆஸ்ட்ராலஜி, இல்லைன்னா வந்து எந்த கேட்டகரி உங்களுக்கு வேணுமோ, டிவோஷனல் கேட்டகரி எந்த கேட்டகரி வேணா எடுத்துக்கலாம். அந்த கேட்டகரி நீங்க எடுத்து பிரிச்சுக்கிட்டீங்கன்னா வந்து இப்ப நீங்க எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், நான் வந்து யூசில வந்து நான் ஜாயின் பண்றேன், யூசி டீம்ல வந்து மீடியா பார்ட்னரா நான் ஜாயின் பண்றேன். இந்த மீடியா பார்ட்னரா ஜாயின் பண்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் சைன் இன் பண்றேன். சைன் இன் பண்ண அப்புறம் ஃபார்மாலிட்டி என்னென்ன கேட்பேன்னா, ஒத்த ரூபா வந்து எந்த நம்மளோட சேனலை பொறுத்தளவுக்கு எதுவுமே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாத நம்ம வந்து இதுதான் சொல்லி கொடுப்போம். நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் என்ன பார்த்தீங்கன்னா பேரு, அட்ரஸ், முகவரி எல்லாமே நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுறோம். ரிஜிஸ்டர் பண்ண அப்புறமா நம்மளோட மெயிலுக்கு வந்து ஒரே ஒரு லிங்க் ஒன்று அனுப்பிச்சுடுவாங்க. அந்த லிங்க்ல இருந்து நம்ம வந்து அவங்களோட வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இமெயிலோட வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும். இமெயிலோட வெரிஃபிகேஷன் முடிச்ச அப்புறமா வந்து நீங்க வந்து உங்களோட டீட்டெயில் எல்லாம் ஃபில்அப் பண்ணணும். என்ன டீட்டெயில்னா, நீங்க வந்து உங்களோட சேனலுக்கு சொல்லப்போனா உங்களோட மீடியாக்கு என்ன பேர் வைக்கிறீங்க, முதல்ல மீடியாவுக்கு ஒரே ஒரு பேர் செலக்ஷன் பண்ணீங்க. மீடியாவுக்கு பேர் செலக்ஷன் பண்ண அப்புறமா வந்து அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து நான் போனதுல ஆதார் கார்டு ரொம்ப முக்கியம் சொன்னா, இதுல வந்து பேன் கார்டு ரொம்ப முக்கியம். எதுக்கு பேன் கார்டு ரொம்ப முக்கியம்னா வந்து நீங்க சம்பாதிக்கிற காசு வந்து இந்தியா கவர்மெண்ட் பிரகாரம் வந்து டாக்ஸ் வந்து அவங்க கழிச்சிட்டு தான் பணம் கொடுப்பாங்க. பேன் கார்டு ரொம்ப முக்கியம். அது நான் வந்து வீடியோல நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது காட்டுறேன். பேன் கார்டு நம்பர் கரெக்டா பேர், முகவரி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க சைன் இன் பண்ண உடனே 24 மணி நேரத்துல 44 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடும். இதுதான் வேலை. அக்கௌண்ட் கிரியேட் ஆனோன்னா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? அக்கௌண்ட் கிரியேட் ஆனோன்னா அழகா நீங்க வந்து பேஜுக்கு போங்க. பேஜுக்கு போயிட்டு உங்களுக்கு டெய்லி உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயங்கள் என்னன்னா வந்து ஒரு ஆர்டிக்கல் நீங்க எழுதலாம். ஆர்டிக்கல் எழுதும் போது வந்து அது அப்லோட் ஆயிடும். அதே மாதிரி இல்ல உங்களோட நியூஸ், உங்க ஏரியால என்ன நடக்குது ஒரு நியூஸ், அதை வந்து அப்லோட் பண்ணலாம். இல்லைன்னா வந்து ஒரு என்ன உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்க வந்து அது நீங்க வெளிப்படுத்துறீங்க நியூஸ் ரூபத்துல. அந்த நீங்க வந்து போஸ்ட் பண்ற நியூஸுக்கு வந்து எப்படி வந்து காசு அவங்க தராங்க நான் சொல்லிடுறேன். அவங்க எப்படி தராங்கன்னா வந்து யூசி நியூஸ்னு சொல்லிட்டு இப்ப ஆப்ஸ்லாம் நிறைய வந்துருச்சு. யூசி நியூஸ் ஆப்ஸ்லாம் வந்துருச்சு. நீங்க பாத்துக்கலாம். நீங்க யூசி நியூஸ்ல போய் ஆப்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய நியூஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துட்டு இருக்கும். அந்த நிறைய நியூஸ் வர்றது யார் வந்து போஸ்ட் பண்றான்னு நினைக்கிறீங்க? அந்த நியூஸ் போஸ்ட் பண்றதா நம்மள மாதிரி ஒரே ஒரு மக்கள் ஏதோ ஒரு உலகத்துல இருந்துகிட்டு யூசி நிறுவனத்தோட பார்ட்னர் ஆகி தான் இந்த நியூஸ் அப்லோட் பண்றாங்க. யூசி நியூஸ் வந்து எப்படி நம்மளுக்கு பணம் தராங்கன்னு நினைக்கிறீங்கன்னா வந்து யூசி நிறுவனத்துல வந்து ஒரே ஒரு அவங்களுக்கு வந்து மீடியா பார்ட்னர். இப்ப சொல்ல போனா யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா என்னோட வீடியோ ஸ்டார்ட் ஆகிற முன்னாடி ஆட் வருது பாருங்க. ஆட் வர மாதிரி வந்து உங்களோட நியூஸ் படிக்கும் போது லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து அவங்களுக்கு ஆட் வரும். அந்த ஆட்ல என்ன பண்ணுவாங்கன்னா 60% நம்மளுக்கு கொடுத்துருவாங்க, 40% அவங்க வச்சுப்பாங்க. இதுதான் உங்களுக்கு தருவாங்க. நேர்மையான முறையில நீங்க வந்து நியூஸ் போடுறீங்க. நேர்மையான முறையில மக்கள் ஒரு நாளைக்கு வந்து பல கோடி மக்கள் வந்து யூசி நிறுவனத்துல வந்து யூசி நியூஸ்ல போய் படிப்பாங்க. சொல்ல போனா இந்தியாவில் பாத்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா, அப்புறம் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ், அது மாதிரி நிறைய தினமலர், தினத்தந்தி மாதிரி யூசி நியூஸ் வந்து உலக நாடு முழுக்க பார்ப்பாங்க. இந்தியாலே நிறைய பேர் பாக்குறாங்க. நீங்க எந்த கேட்டகரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கேட்டகரி நீங்க எடுத்து நியூஸ் போஸ்ட் பண்ணுங்க. போஸ்ட் பண்ண அப்புறமா வந்து கரெக்டா வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து எவ்வளவு உங்களுக்கு பணம் தராங்க, நீங்க உங்களுக்கு சந்தேகம் இதுக்கு எவ்வளவு பணம் தராங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆடுக்கு வந்து ஒரு மெம்பர் வந்து விசிட் ஆகிட்டு போனாங்கன்னா வந்து 0.01 சென்ட்ஸ்னு சொல்லி தராங்க. 0.01 சென்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா நெருக்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10,000 ஒரு நாளைக்கு 1000 வியூஸ் வந்து உங்களோட நியூஸை பார்த்துட்டாங்கன்னா உங்களுக்கு சர்வசாதாரணமா வந்து ஒரு $8 to $10 கொடுப்பாங்க. அந்த $8 to $10 வந்து $6 உங்களுக்கு கொடுத்துருவாங்க, $4 அவங்க வச்சுப்பாங்க. இதுதான் கணக்கு. நீங்க நினைக்கல நம்ம நியூஸ் அவ்வளவு பேர் படிப்பாங்க. நீங்க நியூஸை போட்டாலும் ஆட்டோமேட்டிக்கா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க எல்லாருமே. ஏன்னா யூசி வெப் ப்ரௌசர் இப்ப சொல்றாங்க, யூசி வெப் ப்ரௌசர்ல வந்து நியூஸ் படிக்கிறாங்க. அதே மாதிரி யூசி ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி பாக்குறாங்க. இது மாதிரி ஒரு நேர்மையான முறையில வந்து இந்த ஒர்க் வந்து நீங்க கண்டினியூ பண்ணலாம். அதனால வந்து இப்ப நான் வந்து இதை நான் ரிஜிஸ்ட்ரேஷன் அடுத்த லெவலுக்கு போறேன். இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நான் வந்து சொல்லிக் கொடுக்க விஷயம் வந்து இது ஒன் ஆஃப் த பார்ட். அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டு தான் இருக்கும். இப்ப நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் செக்ஷன் போலாம். வாங்க ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசருக்கு போயிருங்க. ப்ரௌசருக்கு போயிட்டு மேலே வந்து டைப் பண்ணிங்க mp.ucweb.comனு அடிங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் போய் கிளிக் பண்ணி வெப்சைட் போய்டும். அப்புறம் வந்து கிரியேட் அன் அக்கௌண்ட்னு வரும். கிரியேட் அன் அக்கௌண்ட் போயிட்டு நீங்கள் வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ் அடிங்க. கரெக்டான இமெயில் அட்ரஸ் வந்து ப்ராப்பராக அடிங்க. ஏன்னா அந்த இமெயில் அட்ரஸ் மூலமாக தான் வந்து உங்களுக்கு லிங்க் வந்து அனுப்பிச்சி விடுவாங்க. நான் அஃபிஷியல் நம்ம ஆல்ரெடி வந்து விஸ்டம் டெக்னிக்கல் சேனலில் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு அஃபிஷியலாக மீடியா பார்ட்னர் ஆகிட்டோம். ஆனால் இப்போதைக்கு அதில் இப்போ இன்னொருத்தர் ஐடி ஓப்பன் பண்ண, அதனால் என்னோட பர்சனல் இமெயில் அட்ரஸ்லேருந்து இப்போ நம்ம டைப் பண்ணிட்டு இருக்கோம். பர்சனல் இமெயில்
அட்ரஸ் வந்து இப்போ பாஸ்வேர்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு 6 டிஜிட் பாஸ்வேர்டு கொடுங்க, ஏதாச்சும் கேப்ஸ் லெட்டர், அப்புறம் வந்து ஆல்பபெட்ஸ் ஏதாச்சும் நம்பர் போட்டு கேப்ஸ் லெட்டர், அப்புறம் கீழே கன்ஃபர்மேஷன் பண்ணீங்க. அதுக்கப்புறமா வந்து நான் முக்கியமாக வந்து ஒரு இன்விடேஷன் கோடு இருக்குது. அந்த இன்விடேஷன் கோடு வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே இருக்குது. அந்த இன்விடேஷன் கோடு கொடுத்துங்க, B3D938ன்னு சொல்லி கொடுத்துங்க. இது நம்மளோட இன்விடேஷன் கோட். நம்ம மூலமாக நீங்கள் வந்து இன்விடேஷன் கோட் மூலமாக வந்து இந்த மீடியா பார்ட்னர் ஆகுறீங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து வெரிஃபிகேஷன் கொடுத்துங்க. வெரிஃபிகேஷன் ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் வெரிஃபிகேஷன் கொடுத்துட்டு கீழே லாஸ்ட் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிச்சுட்டு அப்புறமா வந்து கிளிக் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்த அப்புறமா வந்து ஃபைனலாக வந்து உங்களுக்கு வந்து உங்களோட மெயில் அட்ரஸ் எது இருக்கோ அந்த மெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கன்ஃபார்ம் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து wasirahmad1@gmail.com வந்து நம்ம வந்து இது மெயில் சென்ட் பண்ணிச்சுன்னா அவங்க கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. மெயில் வந்து உடனே வர ஒரு 10 மினிட்ஸ் டைம் எடுத்துங்க. 10 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மெயில் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா வந்து யூசி வெப்போட உங்களுக்கு வந்து அவங்க மெயில் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுலேருந்து ஒரே ஒரு லிங்க் போகும். அந்த லிங்க்லேருந்து தான் நீங்கள் வந்து அடுத்த ப்ராசஸ் நீங்கள் பண்ண முடியும். அடுத்த ப்ராசஸ் வந்து நேராக வந்து உங்களுக்கு எங்கே போகணும் வந்து அக்கௌண்ட் செட்டிங் போவோம். அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனில் போனீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட மீடியா பார்ட்னருக்கு வந்து முதல்ல வந்து நீங்கள் வந்து இப்போ மீடியா பார்ட்னர் உங்களுக்குன்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு பேர் கொடுங்க. ஏன்னா வந்து நீங்கள் எந்த கேட்டகரியில் வந்து சொல்லப்போனால் வந்து ஆர்டிக்கல் போஸ்ட் பண்ணுறீங்க, சொல்லப்போனால் வந்து ஒரு கிச்சன் கேட்டகரியில் இருக்கலாம், சமையல் கேட்டகரி, இல்லைனா வந்து டெக்னாலஜி கேட்டகரியாக இருக்கலாம். எந்த உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேர் வைக்கணும். இப்போ சொல்லப்போனால் நம்மளுக்கு விஸ்டம் டெக்கிங்கல் சேனல்னு வச்சுருக்கோம்ல, அது மாதிரி சேனல் பேர் வச்சுருக்கோம். நீங்கள் நல்ல ஒரு பேர் வைங்க. ஏன்னா வந்து ஒரு வாட்டி நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு மீடியாக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுட்டிங்கன்னா அதுக்கு மாற்ற முடியாது. அதனால் பேர் செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பேராக வைங்க, உங்களுக்கு பிடிச்ச பேர். ஏன்னா நாளைக்கு வந்து வியூவர்ஸ் வந்து இப்போ விஸ்டம் டெக்கிங்கல் வீடியோ போட்டால் உடனே நீங்கள் வியூவர்ஸ் வந்து பார்க்க வரீங்களா, அதே மாதிரி நாளைக்கு வந்து நீங்களும் வந்து உங்களோட நியூஸ் வந்து நீங்கள் ஆர்டிக்கல் போடாமல் உடனே வந்து இப்போ சன் டிவியில் நியூஸ் போட்டால் உடனே கூட்டம் வருது, தந்தி டிவியில் நியூஸ் போட்டால் அதே மாதிரி ஒரு கூட்டம் வரும். அதுக்குன்னு ஒரு நல்ல பேர் வைங்க. ரிலேட்டடாக நீங்கள் எந்த கேட்டகரியில் இப்போ இது ஆர்டிக்கல் போகிறோம் அது மாதிரி கேட்டகரி பேர் வைங்க. இப்போ நான் சும்மா ஒரு பேர் வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா வந்து ஹைடெக் ஸ்டார்னு சொல்லிட்டு சும்மா ஒரு பேர் நம்ம கொடுத்துருக்கோம். அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஆர்கனைசேஷன்னா இல்லை பர்சனலாக நீங்கள் வந்து எதையும் வந்து பர்சனல் கொடுத்து நீங்கள் பர்சனலாக நீங்கள் ஒரு எந்த ஆர்கனைசேஷனும் இல்லை. அதுக்கு கீழே வந்து நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகரியில் நீங்கள் வந்து ஆர்டிக்கல் போஸ்ட் பண்ண போகிறீங்க, காமெடியா இல்லை என்டர்டெயின்மெண்ட்டா இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன வந்து ஸ்போர்ட்ஸான்னு பார்த்துங்க. நம்ம வந்து டெக்னிக்கல் சேனலாக இருக்கலாம், நம்ம வந்து டெக்னிக்கல்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம், எஜுகேஷன் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து யார் வந்து இந்த மீடியா பார்ட்னர் ஆக போகிறீங்களா உங்களோட பேரை வந்து தெளிவாக கொடுத்துங்க. உங்களோட நேமை கரெக்டாக கொடுத்துங்க. நேம் கொடுத்துங்க, கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து என்ன இப்போ எக்ஸசைஸ் சும்மா போட்டுங்க. உங்களோட பேரை கரெக்டாக கொடுத்துங்க. அடுத்தது வந்து முக்கியமான விஷயம் பேன் கார்டு ரொம்ப அவசியம். பேன் கார்டு இல்லைனா வந்து இந்த வேலை எலிஜிபிள் இல்லை. பேன் கார்டு உங்கள்கிட்ட இல்லைனா உங்களோட ஃப்ரெண்டோட பேன் கார்டு ஆச்சும் வாங்கி செஞ்சீங்க. உங்கள் பேன் கார்டு போட்டிங்கன்னா 10% வரி எடுத்துட்டு தான் உங்களுக்கு வந்து 10% கவர்மெண்ட் வரி எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இது வரும். முக்கியமாக வந்து இந்த மொபைல் நம்பர் கொடுத்துங்க. மொபைல் நம்பர் வந்து இப்போ வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க ஓடிபி வருதுன்னு சொல்கிறாங்க, சில பேர் ஓடிபி வரலன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஓடிபி வருதா வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பர் கொடுத்து பாருங்க. அனைவரும் ஓடிபி வராது. ஆனால் வந்து வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு வந்து ஓடிபி வந்து உங்கள் ஊரில் ஏதாச்சும் உங்கள் அம்மா அப்பா நம்பர் வச்சு ஓடிபி வச்சு வெரிஃபிகேஷன் பண்ணீங்க. அதுக்கப்புறம் அக்ரி கொடுத்துங்க. அக்ரி கொடுத்த அப்புறமா பாக்கி இதெல்லாம் ஃபில்அப் பண்ண வேணாம். ஏன்னா அதில் ஸ்டார்ஸ் இல்லை பார்த்தீங்கன்னா வந்து அந்த உங்கள் வெப்சைட்லாம் கேட்க அதெல்லாம் வேணாம் தேவையில்ல. கடைசியில் ஓகே பண்ணின அப்புறமா வந்து உங்களுக்கு ஃபைனலாக வந்து உங்களோட பேஜ் ஓப்பன் ஆகிடும். உங்கள் பேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக நம்ம வந்து விஸ்டம் டெக்னிக்கலோட நம்ம யூசியோட மீடியா பார்ட்னராக ஆகிட்டோம். இப்போ மீடியா பார்ட்னர் ஆகிறோன்னா இப்போ நம்மளோட டேஷ்போர்ட் பேஜ் ஃபர்ஸ்ட் பேஜ் டேஷ்போர்ட் பேஜ் வந்துருச்சு. இப்போ டேஷ்போர்ட் பேஜ் வந்தோன்னா இப்போ அதுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து நம்ம எப்படி வந்து இது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இந்த ஒர்க் எப்படி பண்ண பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஆக்சுவலி பார்த்துட்டு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இப்போ அடுத்தது வந்து இந்த ரிஜிஸ்டர் பண்ண அப்புறமா நீங்கள் வந்து இப்போ தான் முழுமையான யூசி மீடியாவோட பார்ட்னர் ஆகிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வேலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் போஸ்ட் எடுத்து போங்க. போஸ்ட் இடத்துல போயிட்டு நான் சொன்ன மாதிரி தான் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்து இந்த யூசி பார்ட்னர் ஆரம்பிச்சிருக்கீங்களோ அந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நியூஸ் போட ஆரம்பிச்சிருங்க. நியூஸ் அதுக்காக நீங்கள் ஸ்பெஷலாக நியூஸ் கேதர் பண்ண வேணாம். உங்களால் அது மாதிரி ஸ்பெஷலாக நியூஸ் கேதர் பண்ணால் பிரச்சனை இல்லை. ஒரு ஆர்டிக்கல் இல்லைனா வந்து ஒரே ஒரு சொல்லப்போனால் சமையல் குறிப்பு அது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் போடுங்க. எப்பவுமே வந்து இதில் ஆர்டிக்கலாக போடலாம், இல்லைன்னா வீடியோ போடலாம். யூசி நியூஸை பொறுத்த அளவுக்கு வீடியோக்கு மேலே ஆர்டிக்கலுக்கு தான் ரொம்ப பவர் அதிகம். ஆர்டிக்கலுக்கு தான் நிறைய படிக்க வராங்க. அதனால என்னோட ப்ரிஃபரன்ஸ் சொல்ல போனால் ஆர்டிக்கல் நீங்கள் வீடியோ போட்டாலும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை. ஆர்டிக்கலில் போங்க. ஆர்டிக்கலுக்கு போட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டைட்டில் கொடுங்க. நீங்கள் என்ன இன்னைக்கு ஆர்டிக்கல் டெய்லி ரெகுலராக ஆர்டிக்கல் போட தான் வியூவர்ஸ் அதிகமாக போகும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் வந்துட்டு இருக்கும். இப்போ ஆர்டிக்கல் வந்து என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி ஒரு தலைப்பு கொடுத்துங்க. நீங்கள் டெக்னாலஜி சேனல் இருந்துச்சுன்னா நோக்கியா ஃபோன் ரிவ்யூ பண்ண போகிறேன் நல்ல போல்டான எழுத்துல கொடுங்க.
நல்ல போல்டான இடத்துல நோக்கியா ஃபோன் ரிவ்யூ, இல்லைனா வந்து ஒரு சமையல் சேனல்னா இன்னைக்கு என்ன சமையல் செய்ய போறீங்க அது ஒரு குறிப்பு, இல்லை ஃப்ளாஷ் நியூஸ்ன்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ் நியூஸ்ன்னு சொல்லிட்டு ஏதாவது நியூஸ், பிரேக்கிங் நியூஸ், இப்போ இந்தியாவில் நடக்கிற அரசியல் விமர்சனம், உலக நாட்டில் அரசியல் எந்த கேட்டகரியில் இருக்கிற மாதிரி கொடுங்க. அதுக்கப்புறம் கொடுத்துட்டு வந்து கீழே வந்து இப்போ நோக்கியா ஃபோனா அதோட டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு நீங்கள் வந்து மற்றவங்க போட்ட மாதிரியே அப்படியே காப்பி பண்ணக்கூடாது. எப்படின்னா மற்றவங்க போட்டதை வந்து அப்படியே எடுத்து காப்பி பண்ண முடியாது. மற்றவங்க போட்டதை நீங்கள் காப்பி பண்ணலாம், ஆனால் உங்களோட ஸ்லாங்கில் வந்து நீங்கள் சொந்தமான மொழியில் டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டு ஃபோட்டோ அட்டாச் பண்ணணும்னா அட்டாச் பண்ணீங்க இந்த சமையல் குறிப்புக்கு சரி, இல்லைனா ஒரே ஒரு மியூசிக் பற்றி சரி, இல்லைனா ஒரு சினிமா பற்றி ஒரு வீடியோ போட்டால், சினிமா பற்றி விமர்சனம் பண்ணால் போடலாம், என்ன வேணால் போடலாம். இந்த ஜாபை பொறுத்த அளவுக்கு வந்து நீங்கள் ஒரே ஒரு நியூஸை போடுறீங்க, நியூஸை போட்டு அதுலேருந்து பணம் சம்பாதிக்கிறீங்க. இது நேர்மையான முறையில் அழகாக வீட்டில் இருந்துட்டு உலக நாட்டில் எங்கே இருந்தாலும் சம்பாதிக்கலாம். முடிச்ச அப்புறம் ப்ரிவியூ பண்ணி பாருங்கள் உங்களோட நியூஸ் வந்து எந்த தோற்றத்தில் அழகாக இருக்கான்னு பார்த்துங்க. இல்லை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி சேவ் கொடுத்து பப்ளிஷ் பண்ணிங்கன்னா நியூஸ் பப்ளிஷ் ஆகிடும். பப்ளிஷ் ஆன அப்புறமா சராசரி எல்லாருமே உலகத்தில் உள்ள எல்லா நியூஸும் வந்து வருஷலாம் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது அவங்க நியூஸும் பார்ப்பாங்க. உங்களோட இதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலரான வாடிக்கையாளர்களாக அவங்க நியூஸ் பார்ப்பாங்க. அது மட்டும் இன்கம் வந்து இதுலேருந்து எப்படி வருது, எத்தனாம் தேதி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்கமில் போகலாம். இன்கமில் போன அப்புறம் இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். இன்னொரு பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு நம்ம சேனல் நம்மளே இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம் இப்போ. ஆனால் வந்து நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்கம் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். இந்த இன்கம்மை பற்றி நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த இன்கம் வந்து மானிட்டைஸ் ஆனோன்னா உங்களுக்கு வந்து இன்கம் வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு புதுசானதால் ஒரு வாரத்துலேருந்து மானிட்டைசேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா வந்து ஏன் மானிட்டைஸ்னால் என்னென்னா வந்து நீங்கள் நியூஸ் போட்டு ஒரு வாரம் செக் பண்ணுவாங்க, இவங்க வந்து உண்மையாக வேலை செய்கிறாங்களா இல்லை ஏதாவது காப்பி பண்ணுறாங்க. ஒரு வாரம் கழிச்சு உங்களுக்கு வந்து நியூஸ் வந்து மானிட்டைஸ் ஆகும்போது தான் வந்து நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்க போகலாம். நல்லா ஞாபகம். அதுக்கப்புறமா வந்து பார்க்கலாம். அப்புறம் வந்து லாஸ்ட் வீக் க்ரோஸ் இன்கம் இஸ் அப்டேட் எவ்ரி வெனஸ்டே. எப்படின்னா வந்து வெனஸ்டே தான் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில் ஃபுல்லாக வந்து இந்த இதில் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸு இந்த வாரத்தில் வந்து எந்த வீடியோக்கு வந்து எது தான் இருக்குன்னு உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டோட்டல் அமௌண்ட் வந்து இதில் வந்து எப்போ நீங்கள் வந்து எவ்வளோக்கு வந்து விட்ரால் பண்ண முடியும்னா வந்து $50 ஆனவங்க தான் விட்ரால் பண்ணணும். $50 வந்து இந்தியா மதிப்பு பார்த்தீங்கன்னா $3000 ஆனவங்க நீங்கள் சர்வசாதாரணமாக விட்ரால் பண்ணீங்க. இப்போ சராசரியாக வந்து இந்தியாவில் ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா வந்து 4 நாள்லேயே வந்து $50 சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா வந்து நியூஸ் போடுறதா இது சர்வசாதாரண நியூஸ் டைப் பண்ணி நியூஸை பார்த்து அவங்க வந்து உங்களுக்கு சராசரியாக வேலையில் ஜாயின் பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மந்த்லி வந்து 26ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி தான் உங்களுக்கு பணம் வந்து உங்களுக்கு விட்ரால் பண்ண முடியும். அந்த நாளில் தான் நீங்கள் விட்ரால் பண்ணணும், மற்ற நாளில் விட்ரால் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு $10,000 சம்பாரிச்சிங்கன்னா அந்த $10,000 கவர்மெண்ட்டுக்கு வந்து வரி கட்டணும். வரி அவங்க கழிச்சுட்டு தான் உங்களுக்கு பணம் அனுப்பிச்சுடுவாங்க. அதுக்கு தான் பேன் கார்டு நம்பர் கம்பல்சரி இந்த ஒர்க்குக்கு. மிச்ச டீட்டெயில் வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன டீட்டெயில் இருக்குது, ஃபார்முலா எல்லா உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான். அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப டவுட்டு, இன்னும் வந்து அதிகமாக டவுட் ஆச்சு கைட்லைன்ஸ்னு போனீங்க. கைட்லைன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க இருப்பாங்க. உண்மையான சொல்ல போனால் நேர்மையான வழியில் வந்து ரொம்ப அழகான முறையில் வந்து நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து இதில் வந்து நீங்கள் சம்பாதிக்கலாம். மேற்கொண்டு இதை பற்றி இன்னும் கொஞ்சம் கடைசியாக சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். முக்கியமான விஷயம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். லிங்க்கில் போயிட்டு இதை போய் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த mp.ucweb.com கொடுத்துருக்கேன். போய் ரிஜிஸ்டர் பண்ணிங்க. சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்ஸுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆப்ஸ் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஆப்ஸை போய் இந்த நியூஸ் எல்லாம் எப்படி போடுறாங்க ஒரு நீங்களும் வந்து போய் ஒருத்தரை பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா நினைக்கிறேன். கரெக்டான முறையில் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணிப்பேன். கண்டிப்பாக வந்து ஒரே ஒரு நல்ல ஒரு ரைட்டர், நல்ல ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுங்களுக்கு, அது மாதிரி உலகத்தில் உள்ள எல்லாருமே வந்து இந்த ஒர்க் பண்ணலாம். இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரே ஒரு நண்பர் துபாயில் இருக்காப்ல, துபாயில் வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மீடியா பார்ட்டில் ஜாயின் பண்ணிட்டு அவர் துபாயில் நடக்கிற விஷயங்கள், இந்தியாவில் நடக்கிற விஷயங்கள், அவருக்கு தெரிஞ்ச சமையல் குறிப்பு, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஹாபி, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இதில் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து சொல்லப்போனால் வந்து நெருக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து $50 ரீச் ஆன அப்புறமா வந்து நீங்கள் பேங்க்ல விட்ரால் செஞ்சுக்கலாம். நான் வந்து வீடியோவில் காட்டியிருப்பேன். $50 சொல்லப்போனால் வந்து உங்களுக்கு நெருக்கி பார்த்தீங்கன்னா $3000 அச்சீவ் ஆக மட்டும் கண்டிப்பாக நீங்கள் விட்ரால் பண்ணீங்க. விட்ரால் பண்ணுற நாள் பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி 28ஆம் தேதி தான் உங்களுக்கு வந்து எப்படின்னா வந்து மாதம் 26ஆம் தேதி 28ஆம் தேதி நீங்கள் வந்து விட்ரால் பண்ணிக்கலாம். ரெஃபரல் நீங்கள் ரெஃபரல் பண்ணினீங்கன்னா அந்த பாயிண்ட் தருவான்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து ரெஃபரலுக்கு நான் என்றைக்குமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். நம்ம கையை ஊண்டி நம்ம கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஏதாவது டைப் பண்ணி நம்ம உழைச்சா தான் அதில் வந்து ஆன்லைனில் சம்பாதிக்க முடியும். முதல் விஷயம் நல்லா இருந்துச்சுங்க, சுலபமான முறையில் ஆன்லைனில் சம்பாதிக்க முடியாது, கஷ்டப்படும்.
கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்க நல்ல ஒரு ஃபார்ம்ல ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு சம்பாதிக்க முடியும். இப்ப நீங்க ரெகுலரா நீங்க நியூஸ் போட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு நாள் 1000 வியூஸ், இந்த 1000 வியூஸ்ல ஒரு $6, 10 நாளைக்கு எவ்வளவு ஆச்சுன்னா அதை நீங்க கணக்கு 10 நாளைக்கு வந்து $60, 60 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆகி எப்ப வந்து உங்களோட நியூஸ் வந்து ரெகுலரா நீங்க உங்களோட நியூஸ் சேனலுக்கு ஒரே ஒரு பேர் வச்சீங்க, சமையல் குறிப்புக்கு ஒரு பேர் வச்சுங்க, என்ன சேனல் வேணா ஓப்பன் பண்ணி அந்த கேட்டகரி சேனல் பேர் வைக்கிறது ஒரு நல்ல ஒரு பேர் வச்சுங்க. சேனல் ஒருத்தர பேர் வச்சீங்கன்னா அப்புறம் மாத்த முடியாது, அது ஒரு விஷயம். பேர் நல்ல செலக்ஷன் பண்ணி பேருக்கு ஏற்ற மாதிரி சேனல் கிரியேட் பண்ணீங்க. முக்கியமான விஷயம் வந்து கண்டென்ட் வந்து மத்தவங்க வெப்சைட்ல போட்டதெல்லாம் அப்படியே காப்பி பண்ணினா போட்டுறாங்க. அப்படி காப்பி பண்ணி போட்டீங்கன்னா யூசி ப்ரௌசர் நிறுவனம் வந்து உங்களோட சொல்லப்போனா உங்களோட மீடியா பார்ட்னரே வந்து உங்களை க்ளோஸ் பண்ணி விட்டுரும். அதனால ஜாக்கிரதையா உங்களோட கண்டென்ட் உங்களோட நியூஸா இருக்கணும். உங்களோட நியூஸ் சொந்த முயற்சியில வந்து ஒரே ஒரு இப்ப சொல்ல போனா ஒரே ஒரு மொபைல் வருது, அந்த மொபைலை பத்தி கூட நீங்க ரிவ்யூ பண்ணலாம். ஆனா வந்து நீங்க சொந்தமா டைப் பண்ண சொந்த வேர்ட்ஸ்ல மத்தவங்க டைப் பண்ண வேர்ட்ஸ் எடுத்து போடக்கூடாது, தவிர சொந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தலாம். இப்ப ஆல்ரெடி ஒருத்தவங்க எப்படி இட்லி செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க எழுதுறீங்க, அந்த இட்லி செய்யறது வந்து நிறைய பேர் போட்டிருப்பாங்க, ஆனா நீங்க உங்களோட ஸ்லாங்ல டைப் பண்ணுங்க நான் சொல்றேன். அதுதான் மத்தவங்க போட்ட மாதிரி டிட்டோவா போட்டுறாங்க தான் சொல்றேன். அதுதான் நான் சொல்றேன், தவிர வேற ஒண்ணும் இல்ல. இந்த ஜாப்பை பொறுத்த அளவுக்கு மனசாட்சியத்தோடு சொல்ல போனா இது ஒரு அருமையான ஜாப். பார்க்க போகும்போது உங்க வீடியோல பார்க்கும்போது என்னடா இது உலகம் குழக்கலன்னு இறங்கி பார்த்தா தான் தெரியும் இதோட மகிமை. ஏன்னா வந்து மற்ற ஜாபை கன்சிடர் ஆன்லைன் ஜாப்ல ஸ்கேம்ல கன்சிடர் பண்ணும்போது இதை நீங்க நியூஸ் டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பணம் கிடைக்கும். இந்த நியூஸ் டைப் பண்ணும்போது நீங்க போட்டோ போட்டுக்கலாம், நியூஸுக்கு ஏற்ற மாதிரி உங்க நியூஸ் டெய்லி வியூவர்ஸ் பார்க்க வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமாகும் போது நீங்க நியூஸ்லாம் போடும்போது உங்களை ரெகுலரான வாடிக்கையாளர்கள் வந்து உங்களை பார்க்க வருவாங்க. இப்ப எப்படின்னா நான் வீடியோ போடும்போது நீங்க எப்படி என்னோட சேனலை மதிச்சு நீங்க வந்து பார்க்க வர மாதிரி உங்களோட நியூஸ் பார்க்கறதுக்கு வந்து ரெகுலரான வாடிக்கையாளர் வருவாங்க. இந்த ஜாபால வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இன்னொரு குறிப்பு நான் கொடுத்துக்கிறேன். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு வந்து இந்த ஜாப் செய்யறதுக்கு வந்து ரெண்டே விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்னு மொபைல் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்து ஆதார் வெரிஃபிகேஷன். நீங்க இந்தியால வந்து யாராச்சும் உங்க அம்மா அப்பா இருப்பாங்க, இல்ல உறவினர் இருப்பாங்க, யாராச்சும் இருப்பாங்க, அவங்களோட மொபைல் நம்பர்ல வந்து வெரிஃபிகேஷன் பண்ணீங்க. அவங்களோட ஆதார் கார்டு இல்லைன்னா உங்க ஆதார் கார்டை வச்சு வெரிஃபிகேஷன் பண்ணி நீங்க உலகத்துல எங்க இருந்தாலும் இந்த ஒர்க் செஞ்சுக்கலாம். அடுத்த நம்மளோட ஆன்லைன் ஒர்க் வந்து மொபைலுக்கு வந்துட்டு இருக்கு. மொபைல்ல வந்து ஒரு அட்டகாசமான ஆன்லைன் ஒர்க் வந்துருக்கு. அதுக்கும் பிரத்யேகமா வந்து ஒரு நிறுவனத்திலிருந்து பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கேன். அதனால வந்து இந்த வீடியோ முழுக்க நான் வந்து ஃபுல்ஃபில்லா நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டு நினைக்கிறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னோட தெம்பு இருக்க வரைக்கும் உங்களுக்கு நான் ஃபுல்ஃபில்லா எக்ஸ்பிளனேஷன் பண்ணிருக்கேன். இன்னைக்கு உள்ள ஆன்லைன் ஒர்க் செகண்ட் டுட்டோரியல் வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அதை பத்தி கீழே கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு வந்து இந்த ஆன்லைன் ஒர்க்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, யூசி நியூஸ்ல இருந்து நீங்க நல்லா சம்பாதிக்க முடியுமா, யூசி நிறுவனத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க, அது கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமான விஷயம் ரெண்டுக்கும் நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஒன்னு வந்து இந்த யூசியோட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல லிங்க் கொடுத்துருக்கேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து யூசி நியூஸே தெரியல, யூசி நியூஸ்ல நம்ம வீடியோ நம்ம வந்து டைப் பண்ணா நியூஸ்லாம் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். அதுக்கு நான் வந்து வெப்சைட் இது கொடுத்துருக்கேன், ஆப்ஸ் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க ஆப்ஸை போய் டவுன்லோட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச உலக நாட்டிலேருந்து எல்லாம் நியூஸ் போடுறாங்க, எந்தெந்த கேட்டகரி மாதிரி நியூஸ் போடுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் விரிவான விஷயங்கள் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதனால வந்து இந்த வீடியோக்கு வந்து முழுக்க வந்து வியூவர்ஸ் நீங்க நல்லா சம்பாரிச்சு நீங்க வந்து ஏர்ன் பண்ணிட்டு எனக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப ஆசை. இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மேற்கொண்டு வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உறவினருக்கு வந்து உலகத்துல எங்க இருந்தாலும் தமிழர்கள் வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த ஜாபுக்கு அடுத்த ஜாப் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். வாரம் ஒரே ஒரு ஆன்லைனை பத்தி ஒரு வீடியோ பிரத்தியமா நம்ம சேனல்ல வந்திருக்கோம். மற்ற நாள் பாத்தீங்கன்னா நம்மளோட as well as டெக்னிக்கல் பத்தி எல்லா வீடியோ வந்துட்டு இருக்கோம். அதனால ஸ்டே டியூன் வித் அவர் சேனல். அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, Facebookல ஃபாலோ பண்ணுங்க, ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணுங்க, Google Plusல ஃபாலோ பண்ணுங்க. அப்கமிங் வீடியோ வந்துகிட்டே இருக்கு. மண்டில் சைனிங் ஆஃப் ஃப்ரம் அஹமத். பாய். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும், அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்துட்டு இருக்கோம்.